ஒரு அழகான கிராமத்தில் சாய் நித்யஸ்ரீ மற்றும் நிதுலன் என்ற அக்கா தம்பி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு அழகான ஒளிரும் மந்திரக்காடு இருந்தது. அந்த காடில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. ஒவ்வொரு நாளும் சாய் நித்யஸ்ரீயும் நிதுலனும் அந்த காடுக்கு சென்று விலங்குகளுடன் விளையாடுவார்கள். ஆனால் ஒரு நாள் காலை நிதுலன் வேகமாக ஓடி வந்து சொன்னான், "அக்கா, அக்கா, நம்ம காடு மிகவும் இருட்டாக இருக்கிறது." சாய் நித்யஸ்ரீ ஆச்சரியமாக கேட்டாள், "என்ன? அந்த மேஜிக் ஃபாரஸ்ட் தானா?" நிதுலன் சொன்னான், "ஆமக்கா, எல்லா அனிமல்ஸும் பயந்துகிட்டு இருக்காங்க." அவர்கள் உடனே காடுக்கு ஓடிப்போனார்கள். ஆனால் அந்த நாள் காடு வழக்கம் போல பிரகாசிக்கவில்லை. அப்போது ஒரு சிறிய வண்ணப்பறவை அழுது கொண்டிருந்தது. அவள் பெயர் பீகா. நிதுலன் மெதுவாக கேட்டான், "பீகா, என்ன ஆச்சு?" பீகா சொன்னது, "மேஜிக் லைட் ட்ரீ வேலை செய்யவில்லை." சாய் நித்யஸ்ரீ சிரித்துக்கொண்டு சொன்னாள், "கவலைப்படாதே, நாம் இதை கண்டிப்பா சரி பண்ணலாம்." அவர்கள் மூவரும் காட்டுக்குள் தேட ஆரம்பித்தார்கள். முதல் அவர்கள் ஒரு பெரிய குகைக்கு சென்றார்கள். அப்போது நிதுலன் திடீரென்று வழுக்கி விழுந்தான். "ஐயோ!" அதை பார்த்து பீகா கூட சிரித்தது. அதற்குப் பிறகு அவர்கள் ஒரு பிரகாசமான ஆற்றைக் கண்டார்கள். அவர்கள் மெதுவாக கற்கள் மேல் தாண்டி சென்றார்கள். சில நேரத்துக்குப் பிறகு ஒரு மரத்தின் மேல் ஒரு குரங்கு விளையாடிக் கொண்டிருந்தது. அவன் பெயர் பூபு. பூபு கையிலிருந்தது மேஜிக் எனர்ஜி ஸ்டோன். நிதுலன் சொன்னான், "பூபு, அது ஃபாரஸ்டுக்கு ரொம்ப முக்கியம்." பூபு கொஞ்சம் வெட்கப்பட்டான். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து மேஜிக் ட்ரீ அருகே சென்றார்கள். நிதுலன் ஸ்டோனை ட்ரீக்கு வைத்தான். அடுத்த நிமிடம் முழு காடு ஒளிரால் பிரகாசித்தது. அனிமல்ஸ் எல்லாம் சந்தோஷமாக ஆடினார்கள். பீகா மகிழ்ச்சியாக பறந்தது. போபோ குதித்து ஆடினான். நிதுலன் சொன்னான், "அக்கா, நாம் இதை சரி பண்ணிட்டோம்." சாய் நித்யஸ்ரீ சிரித்துக்கொண்டு சொன்னாள், "நாம் சேர்ந்து இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்." கிட்ஸ், நெக்ஸ்ட் அட்வென்ச்சரில் நம்ம ஓஷன் போய் ட்ரெஜர் தேடலாமா? ரெடியா?